உளுந்தூர்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு 2000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலைய பகுதியில் திமுக நகர செயலாளர் டேனியல் ராஜ் தலைமையில் உளுந்தூர்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மகாதேவி ஜெயபால், ஜெயங்கொண்டம் தொகுதி பொறுப்பாளர் கலா சுந்தரமூர்த்தி, உளுந்தூர்பேட்டை நகர்மன்றத்தின் தலைவர் திருநாவுக்கரசு, பொதுக்குழு உறுப்பினர் செல்லையா ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி 3000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயந்தி மதியழகன், குமரவேல், மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, இளைஞரணி நிர்வாகிகள் முருகவேல், மனோபாலன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் குருராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் நீதிபதி மற்றும் நிர்வாகிகள் ஆனந்த், ரவி, தினேஷ், சிவகுமார் மற்றும் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பழனி அருகே திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூர் திமுக சார்பில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வழிகாட்டுதலின்படியும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நந்தவனப்பட்டி பகுதியில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனையடுத்து சந்தப்பேட்டை பகுதியில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனையடுத்து ஆயக்குடி பேரூராட்சியில் பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவுப் பொட்டலங்கள் வழங்கினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னத்துரை, ஆயக்குடி பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன், துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர். எங்களுடைய தென்பாண்டி சிங்க ஐபிஆருடைய வழிகாட்டுதல்படியும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஐபி செந்தில்குமார் எம்ஏ இந்திய அரசியலமைப்பு தினம் ஊத்தங்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு தினம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அரசியலமைப்பு நாள் குறித்து தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். இந்த உறுதிமொழியை நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு நினைவாக்கும் வகையில் பிறப்பால் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு எனும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திட உணர்வு பூர்வமாக உறுதியளிக்கிறேன் என உறுதிமொழி ஏற்றனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். ஐக்கியப்படுத்துவோம்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸை அவதூறாக பேசிய தமிழக முதல்வரை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் எம்ஜிஆர் சிலை அருகில் பாமக கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி பேரவை தலைவர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி, ஒன்றிய செயலாளர் கிழக்கு ரமேஷ், ஒன்றிய செயலாளர் மேற்கு திருமலை, மாநில தேர்தல் பணிக்குழு பிரசாத், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்து, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன், நகர செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜாகிர் ஹுசேன், மாவட்ட துணைத் தலைவர் தனுஷ்கோடி, முன்னாள் ஒன்றிய செயலாளர் புகழேந்தி, மாவட்ட துணை செயலாளர் அருணஜோதி, மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் சக்திவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆதிமூலம், ஒன்றிய செயலாளர் வடக்கு மகேந்திரன், முன்னாள் ஒன்றிய தலைவர் வெங்கடேசன், முன்னாள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராவணன், ஒன்றிய செயலாளர் தண்டராம்பட்டு ரங்கநாதன், மாது, முன்னாள் நகர செயலாளர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவரை தவறாக பேசிய தமிழக முதல்வரை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் செங்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்று திருமண மண்டபத்தில் அடைத்தனர். செங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து அரசியலமைப்பு தினத்தில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து அரசியலமைப்பு சட்ட நாளான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பூமாலை அணிவித்து அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செங்கம் ராஜா, தோழர் கணபதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் லட்சுமணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இப்போது தமிழகத்தில் உள்ளது என உளுந்தூர்பேட்டையில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கட்டப்பட்டு வரும் ஏழுமலையான் கோவிலில் அன்னதான கூடம் பூமி பூஜையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருச்சி சேலம் ரவுண்டானா சாலை அருகில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஏழுமலையான் கோவில் 20 கோடி ரூபாயில் 5 ஏக்கர் பரப்பளவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலுக்கான அன்னதான கூடம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இதற்காக பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத யாகம் நடத்தப்பட்டது. பின்னர் நடைபெற்ற பூமி பூஜையில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். ஆன்லைன் சூதாட்டம், ரம்மி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். உயர்நீதிமன்ற ஆலோசனைப்படி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால்
ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்வதற்கு சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்றப்பட்டு இதற்கு தீர்வு கிடைக்கும். தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெறுகிறது. ஆனால் கொள்ளை, கொலை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகி உள்ளது. இந்த அரசு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ಯಜಮಾನ ಯೋಗ್ಯದ ಸತ್ಯಂ கொஞ்சம் பேக் கை கை ஐயா இப்படி சார் 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 வெயிட் சார். தேனி மாவட்ட மலைச்சாலைகளில் 100 ஆண்டுகள் பழமையான கார்களில் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, வருசநாடு உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள சாலைகளில் 20க்கும் மேற்பட்ட பழங்கால கார்களில் வெளிநாட்டினர் சுற்றுலா வந்தனர். போர்ச்சுகல், பிரான்ஸ், பின்லாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த 52 சுற்றுலா பயணிகள் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரையில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க இந்தியாவிற்கு வந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் நாட்டில் இருந்து 100 ஆண்டுகள் பழமையான பென்ட்லி, ஜாகுவார், போர்சே ஆஸ்டின், ஹீலி மாடல் கார்களை கப்பலில் கொண்டு வந்திருந்தனர். அந்த கார்களில் கோவாவில் ஆரம்பித்து கர்நாடகா, ஆந்திரா வழியாக கேரளா சென்று மீண்டும் தேனி மாவட்டம் வழியாக சென்னைக்கு சென்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்டம் மலைச்சாலைகளில் 100 ஆண்டுகள் பழமையான கார்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் பழமையான கார்கள் உலா வந்ததால் பொதுமக்கள் அந்த கார்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சார் ஒரு நிமிஷம் சார். இருறா இருறா ஆண்டிப்பட்டி அருகே ஆடுகளை கடித்ததாக கூறி நாயை துடிக்க துடிக்க தூக்கில் ஏற்றி கொன்ற கொடூரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கடமலைக்குண்டு கிராமத்தில் காய்கறி வார சந்தை வளாகத்தில் ஒரு நாயை சிலர் கயிறு கட்டி தூக்கு போட்டு துடிக்க துடிக்க கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சுமார் 3 நிமிடங்கள் ஓடும் அந்த வீடியோவில் நாயின் கழுத்தில் கயிறை கட்டி ஒரு கம்பில் தொங்கவிட்டு துடிக்க துடிக்க கொல்லப்படுகிறது. இந்த காட்சியை சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்த போது கடமலைக்குண்டு சந்தை வளாக பகுதிகளில் அந்த நாய் ஆடுகளை தாக்கியதாகவும் அதற்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அந்த நாயை தூக்கில் ஏற்றி கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த மனித தன்மையற்ற செயலை பார்த்த பொதுமக்கள்
பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வாயில்லாத நன்றியுள்ள ஜீவனான நாய் துடிக்க துடிக்க தூக்கு போட்டு கொல்லப்படும் சம்பவம் காண்போரை பதற வைத்துள்ளது. உனக்கு என்ன போட்டா எடுக்காதவா வேணாம் தம்பி. களம் நிறைய இருக்கு. இந்த நாயை வச்சு குழப்பி கிளம்பல ஒரு பெட்டி கொடுத்துருவோம். நான் அன்னைக்கு போய் இன்னும் தங்கு இருக்கல. ஒரு அரை மணி நேரம் போரு. நான் கடை போட்டு விட்டுருப்பா. போனா எப்ப நான் இது வீட்டு ஊருக்குள்ளே இல்லையா? அந்த கலவு இவ கரெக்டுக்குள்ள அழைதா போய் என்ன இது ஓடி ஓடி நாயை குட்டியை பிடிக்கியா? எப்ப என்னைக்கு 10 குட்டியை பிடிச்சிட்டு 10 இங்கிட்டு போட கூட நாய் வச்சு அங்கிட்டு போனா அங்க உட்காரான் சாராங்க குடிக்கிறாங்க எனக்குள்ள. ஆமா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் வீடற்றோர் தங்கும் விடுதியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு சார்பாக உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தலைமையக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகர், மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு அமைப்பாளர் ரஃபிக் மைதீன், துணை அமைப்பாளர் ஷேக் அலாவுதீன் ஆகியோர் தலைமை தாங்கினர். வீடற்றோர் தங்கும் விடுதியில் உள்ள அனைவருக்கும் இலவச உணவு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சவுந்தரபாண்டியன், பாலசமுத்திரம் பேரூர் செயலாளர் காளிமுத்து, லோகநாதன், ராமகிருஷ்ணன், வீரமணி மற்றும் பாபு, ரகுமான், ராஜா முகமது, இதயத்துல்லா, பாலமுருகன், இமாம், ராஜா, கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடமலைகுண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா தங்கம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளியிலிருந்து மேலப்பட்டி பிரிவு வரை தேனி சாலையில் பேரணி நடைபெற்றது. பேரணியின் போது குழந்தை திருமண தடை சட்டம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை பிடித்தவாறு மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். இதையடுத்து தனியார் திருமண மண்டபத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஊராட்சி செயலர் குமரேசன் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் அழகுசிங்கம், ஒன்றிய ஆணையர் முருகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பெண் குழந்தைகள் உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியிலிருந்து மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி பயில்வதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பெண்களுக்கான இரும்புச்சத்து குறைபாடு, பெண் ஆண் பிறப்பு விகிதம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. முகாமில் ஊராட்சி செயலர் சின்னசாமி, நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மகேந்திரன் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை அரசு பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். வீடியோ போட்டு
பல்வேறு விஷயங்களை நம்மளுக்கு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ கடமைக்கு மீட்டிங் வந்தோம், தகவல் சொன்னோம், வீடு கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஒரு நேரம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் நகர திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து திமுக கொடியினை ஏற்றி வைத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள், நலத்திட்ட உதவிகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது நகர செயலாளர் தண்டபாணி உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.